வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த நியூ வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் எல்லாருமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்த அந்த அப்ளிகேஷன் எல்லாமே இந்த ஓல்டு வெப்சைட்டில் அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் அந்த இதுக்கு முன்னால் பண்ணியிருந்த அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு அந்த அப்ளிகேஷனுக்கான ஆக்சஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, இனிமேல் வரப்போகிற எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஓல்டு வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் நியூ வெப்சைட்டில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஓல்டு வெப்சைட்டோட வெப்சைட் ஐடி பார்த்தீங்கன்னா ssc.nic.in. இப்போ நியூ வெப்சைட்டோட வெப்சைட் அட்ரஸ் என்னன்னா ssc.gov.in அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இனிமேல் வரப்போற எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி இதில் பண்ணால் மட்டும்தான் அடுத்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் இப்போவே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்களே கூட ssc.gov.in அப்படிங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ இதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கீழே ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதுல 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். கண்டினியூ அப்படிங்கறத வந்து கொடுத்துருங்க கீழே வந்து. ஸோ இதுல உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை ஸ்பேஸ் விடாம அப்படியே 12 நம்பரையும் டைப் பண்ணுங்க. அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. ஒருவேளை ஆதார் கார்டு இல்லைன்னா நோ கொடுத்துட்டு கீழே வந்து வேற ஏதாச்சும் ஐடி கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி கார்டுக்கான நம்பர் வந்து இதுல கொடுக்கணும். ஓகே, கண்டிப்பா ஆதார் கார்டு எல்லா டைமே இருக்கும். ஸோ அவங்க எஸ் கொடுத்துட்டு ஆதார் நம்பரே கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தா ரெண்டாவது இருக்கிறது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தது உங்களோட நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு முன்னால ஸ்ரீ, ஸ்ரீமதி, மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ், டாக்டர், ப்ரொஃபசர் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. ஓகே, அதுல வந்து இனிஷியல் இருந்தா இதுல இனிஷியலோட போடுங்க. அதுல இனிஷியல் இல்லைன்னா இனிஷியல் இல்லாம போடுங்க. இனிஷியல் ஃபர்ஸ்ட் இருக்குது, ஸ்டார்டிங்ல இனிஷியல் இருக்குதுன்னா இங்கேயும் ஸ்டார்டிங்ல இனிஷியல் இருக்கிற மாதிரி போடணும். இனிஷியல் வந்து லாஸ்ட்ல இருக்குன்னா இங்கேயும் லாஸ்ட்ல இருக்கிற மாதிரி போடணும். நடுவில் ஸ்பேஸ் இருந்தா இதுலயும் ஸ்பேஸ் இருக்கணும், ஸ்பேஸ் இல்லைன்னா இதுலயும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதுல இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி எதுவுமே மிஸ் ஆயிருக்கக்கூடாது. அதை வந்து கரெக்டா கொடுங்க. ஏன்னா நேமால நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே, ஸோ நேம் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இங்க கொடுங்க. ஓகே, 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி கொடுக்கணும். வேற ஐடி கார்டில் இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்க நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த நியூ நேம் என்ன அப்படிங்கிறத வந்து 2 வாட்டி என்டர் பண்ணுங்க. இல்ல சேஞ்ச் பண்ணலாம் நோ கொடுத்துருங்க. ஜெண்டர் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மேலா, ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டரா அப்படிங்க சூஸ் பண்ணிட்டு அதை மறுபடியும் வெரிஃபை பண்ணுங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணாலே கேலண்டர் வந்துடும். அதுல இருந்து கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க டைப் கூட பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல இருந்தா அதுல இருக்கிற மாதிரி கொடுங்க. இல்ல நம்மளோட மார்க் ஷீட்ல எல்லாம் இருக்காது அப்படின்னா உங்களோட அப்பாவோட ஆதார் கார்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுங்க. அதே மாதிரி தான் மதர் நேம். ஓகே, ஃபாதர் நேம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. ஃபாதர் நேம்லயுமே மிஸ்டர், மிஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. ஓகே, ஃபாதர் மதர் நேம்லயுமே. இப்போ மதர் நேம்லயுமே வந்து அதே மாதிரி தான். உங்களோட அம்மாவோடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே கொடுத்துருங்க. ஓகே, உங்களோட மார்க் ஷீட்ல இருக்குது அப்படின்னா அதுல இருக்கிற மாதிரி கொடுங்க. இல்லைன்னா உங்க அம்மாவோட ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 9th வந்து பாத்தீங்கன்னா 10th எஜுகேஷன் போர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது 9th நம்பர் வந்து என்னன்னா 10th எஜுகேஷன் போர்டு. ஸோ இதுல நீங்க டீன்னு டைப் பண்ணாலே தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்துடும். அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேற போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த போர்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணிட்டு 10th ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய 10th மார்க் ஷீட்ல வந்து ரோல் நம்பர் இருக்காது, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ரெஜிஸ்டர் நம்பரே நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக என்டர் பண்ணுங்க. அடுத்ததான் மறுபடியும் அந்த ரோல் நம்பரை வந்து இதில் ரிப்பீட் பண்ணுங்க. எந்த இயர் 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து சூஸ் பண்ணுங்க. அடுத்து மறுபடியும் அந்த இயர் வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு நீங்க இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற டைம்ல எந்த குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதை கொடுக்கணும். இப்போ நான் வந்து டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை கொடுக்கலாமான்னு அதை கொடுக்கக்கூடாது. ஓகே, கம்ப்ளீட் பண்ணதை தான் கொடுக்கணும். ஸோ கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க, இல்ல 12th முடிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க, இல்ல 10th தான் முடிச்சிருக்கீங்கன்னா அதை மட்டும் கொடுங்க. ஓகே, அதை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்த உடனே இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும்.
ஸோ அந்த சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். அதை என்ட்ரு பண்ணுங்க. கீழே என்ட்ரு பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா வேலிடேட் ஆயிரும். அதே மாதிரி இமெயில் ஐடி கொடுங்க, சென்ட் ஓடிபி கொடுங்க, ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் கொடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி பழைய வெப்சைட்ல கொடுத்துருந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே, அதே இதை நீங்க இதுல கொடுக்கலாம். ஏன்னா இது நியூ வெப்சைட் அப்படிங்கிறனால இதுல நீங்க அதே நம்பரை கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு வந்து எரர் வந்தாலும் மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். மெயிலுக்கு வர்ற ஓடிபி ஒரு சில நேரம் ஸ்பேம் ஃபோல்டர்ல வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்க எல்லா ஃபோல்டர்லயுமே செக் பண்ணி பாருங்க. மெயில் வந்து எனக்கு வந்து ஸ்பேம் ஃபோல்டர்ல தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மெயில் வரலன்னு நினைக்காதீங்க. ஸ்பேம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் உங்களோட இமெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் வந்திருக்கும். ஓகே, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் ஒரு 1 டைம் பாஸ்வேர்டுமே உங்களோட மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுக்குமே வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து 1 டைம் பாஸ்வேர்டு வந்துருந்துச்சுல அதை என்ட்ரு பண்ணுங்க இங்கே. அடுத்து இந்த கேப்சா கோட இங்கே என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு சைன் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஓல்டு பாஸ்வேர்டில் வந்து ஆல்ரெடி உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும்ல அந்த 1 டைம் பாஸ்வேர்டு அதை வந்து என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து நியூ பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். அதில் ஒரு அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர், ஒரு லோயர் கேஸ் அதாவது ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த 4ம் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அந்த 4ம் எத்தனை வாட்டி வேணாலும் வரலாம். ஆனால் டோட்டலாக வந்து 8 கேரக்டர் மினிமம் வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, @ இல்லைன்னா ஹேஷ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு இதில் கிரியேட் பண்ணுங்க. மறுபடியும் அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க. அடுத்ததா 2 செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஒருவேளை நீங்க வந்து உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் உங்ககிட்ட இல்லை, ஸோ வேற வழியே இல்லை அப்படிங்கக்கூடிய டைம்ல நீங்க இந்த செக்யூரிட்டி கொஸ்டினை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அதனால இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேவரட் மூவியோ இல்லைனா ஃபேவரட் புக்கோ இல்லைனா வேற எந்த கொஸ்டினாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சூஸ் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரையுமே வந்து கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த ஆன்சர் என்ன கொடுத்தீங்க, என்ன கொஸ்டின் சூஸ் பண்ணீங்க, என்ன ஆன்சர் கொடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மைண்ட்ல இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க மறுபடியும் சைன்இன் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி உங்க மொபைல் நம்பருக்கு வந்தது தான். பாஸ்வேர்டு வந்து இப்போ நியூவா கொடுத்த பாஸ்வேர்டு இருக்குதுல்ல, நீங்க கிரியேட் பண்ணீங்களா அந்த பாஸ்வேர்டு. அடுத்ததான் இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. அடுத்து அடிஷனல் டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இடபிள்யூஎஸ்ஆ, இல்லைன்னா எந்த கேட்டகரிலையும் வர மாட்டீங்கன்னா யூஆர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி அந்த மாதிரி வேற வேற கேட்டகரியில் இருக்கலாம். அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வர்றப்போ ஓபிசிக்குள்ள தான் வரும். ஓகே, அதுலயும் ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிலையும் வராது, ஜென்ரல் கேட்டகரியில வரும். ஸோ நீங்க என்ன கேட்டகரின்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. ஓகே, இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கொடுங்க. ஏன்னா அதுல வந்து கட் ஆஃப் எப்பவுமே கம்மியா தான் இருக்கும், அதுல காம்படிஷன் கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ அதை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு அந்த கேட்டகரிக்கான சர்டிபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எக்ஸாம் அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால நீங்க அந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நேஷனாலிட்டி என்னன்னு சூஸ் பண்ணுங்க. இதுல வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஓகே, மூணாவது வந்து நீங்க வேற நேஷன்ல இருந்து வந்திருந்தா தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து இதுல கொடுக்கணும். அதாவது உங்க உடம்புல இருக்கக்கூடிய மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வந்து கொடுங்க. ஓகே, அது வந்து விசிபிளா இருக்கணும். ஓகே, கழுத்துக்கு மேல, கையில, காலில் இருக்கிறத வந்து கொடுங்க. ஓகே, ஏதாச்சும் மச்சம், தழும்பு இருக்குன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து இதுல என்ட்ரு பண்ணுங்க. அதோட டீடைல் வந்து என்ட்ரு பண்ணுங்க. பிளாக் மோலான் இல்லைன்னா எஸ்காரான் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து இதுல என்ட்ரு பண்ணுங்க. எங்க இருக்குதுன்னு கரெக்டா என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா, அதாவது நீங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னா இதுல எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு உங்களோட டிசேபிலிட்டி என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஹச்ஹெச்ஆ, ஓஹெச்ஆ, அதர்ஸா இல்லைன்னா விஹெச்ஆன்னு. இப்போ ஹச்ஹெச்னா என்னது? ஹச்ஹெச்னா டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஓகே, அதாவது ஹார்ட் ஆஃப் ஹியரிங், கேட்கும் திறன் கம்மியா இருக்கிறவங்க. அதே மாதிரி விஹெச்னா பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன். ஓகே, ஓஹெச்னா லோகோமோட்டார் டிசேபிலிட்டி இன்க்ளூடிங்
செர்பரல் பால்சி, லெப்ரசி கியூடு, அதுக்கப்புறம் டார்ஃபிசம், ஆசிட் அட்டாக் விக்டிம், அதே மாதிரி மஸ்குலர் டைஸ்ட்ரோஃபி, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் அதர்ஸில் வரும். ஓகே, என்னென்னு சொல்லி நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் மாற்றுத்திறனாளி தான் அப்படிங்கக்கூடிய சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரை இதில் கொடுக்கணும். இல்லை நீங்கள் பீரியட் கேண்டிடேட் இல்லைன்னா நோவே கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்க. உங்களுடைய தெரு பேர், ஃபர்ஸ்ட் வீட்டு நம்பர், அடுத்து தெரு பேர், ஊர் பேர் எல்லாமே வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து இங்கே ஸ்டேட் இதில் சூஸ் பண்ணிக்கலாம், இதில் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பின்கோட் என்ன அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்குவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். பெர்மனன்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் மேலே என்ன கொடுத்தீங்களோ அது வந்து கீழே அப்படியே காப்பி ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பெர்மனன்ட் அட்ரஸுக்கும் ப்ரெசென்ட் அட்ரஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் உங்களுடைய நிரந்தர முகவரி தான் பெர்மனன்ட் அட்ரஸ். ஓகே, இப்போதைக்கு நாங்கள் வேற ஒரு அட்ரஸில் குடியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ். ஓகே, ஸோ ரெண்டு வேற வேறையா இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் வேற வேறையா கொடுங்க. இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணிட்டு கீழே எஸ் கொடுத்தா அதுவே வந்து காப்பி ஆயிரும். ஸோ இதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுறப்போ இதில் கமா கொடுக்க முடியல. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ட்ரு கொடுத்தாலும் கீழே வரல, அதே இடத்துல தான் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கமா கொடுக்காம ஸ்பேஸ் மட்டும் கொடுத்து கூட பண்ணுங்க. அடுத்ததாக கடைசியாக டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டு தான், அதில் எதுவுமே தப்பாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இதில் கேட்டிருக்காங்க. அதனால் இதில் ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா ப்ரிவ்யூ ஓடிஆர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா டிக்ளேர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இது நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கேட்டகரி சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் டீட்டெயில் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க, அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே கீழே வந்தீங்கன்னா அட்மிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிசல்ட்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எழுதின எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு வந்துருந்துச்சுன்னா இதிலே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதிலே ரிசல்ட் பார்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் லைவாக எதுவும் எக்ஸாமினேஷன் இருக்குதா அப்படிங்கிறதுமே இதில் வந்துடும். நீங்கள் லாகின் பண்ண உடனே இதிலே வந்துடும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னால் நீங்கள் எதுவும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் இதில் வரும். ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமேல் எந்த எக்ஸாம் வந்தாலும் இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருந்த அந்த யூசர் ஐடி, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டு, இதை வச்சு தான் அப்ளை பண்ணணும். அதனால அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறக்காம எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரப்போகிற எத்தனை எக்ஸாம்னாலும் நீங்கள் அதை வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஆதார் நம்பர் கொடுத்துட்டீங்க, அது ஆல்ரெடி நீங்கள் 10th நம்பரும் 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் இன்னொரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை ரிப்பீட் பண்ண முடியாது, அதுக்காக வேற நம்பரும் நீங்கள் கொடுக்க முடியாது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் நம்மளுடைய கோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளோட கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி, எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.